இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொன்னால் டொமஸ்டிக் அப்படின்னா வீட்டுக்கு உண்டான சர்க்யூட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வீட்டில் சர்க்யூட் வயரிங் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுதான் சர்க்யூட்டுன்னு சொல்கிறாங்க. சர்க்யூட்னு சுற்றுன்னு அர்த்தம். அந்த மெயின் பாக்ஸ்லேருந்து வருது இல்லையா வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் அங்கங்கே வயர் போகுது இல்லை அந்த அங்கங்கே வயர் போகிறதுக்கு தான் சுற்று சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் சுற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டு மின் சுற்று அப்படின்னு அர்த்தம். வீட்டில் மின் சுற்று எப்படி அமைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு இன் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் பவர் ஸ்டேஷனை எங்கே வந்து மின்சாரம் உண்டாக்கப்படுகிறதோ அதை தான் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது மின் நிலையங்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது the electricity produced in power station is distributed to all domestic and industrial consumers through overhead or underground அப்படிங்கிறான். அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கப்படுகிறது, மின்சாரம் உண்டாக்கப்படுகிறது எங்கே? இன் பவர் ஸ்டேஷனில் மின் நிலையங்கள்னால் எங்கே எலக்ட்ரிசிட்டி உண்டாக்கப்படுகிறது? நீர்வீழ்ச்சியில் உண்டாக்குவாங்க, டேமில் உண்டாக்குவாங்க, நிலக்கரியில் உண்டாக்குவாங்க, அணுவில் உண்டாக்குவாங்க. அதான் உண்டாக்குற இடம் அதான் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மின் நிலையங்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை தான் த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட் இன் பவர் ஸ்டேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் விநியோகிக்கப்படுகிறது, விநியோகம் செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. வீடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை வயர் மூலிமா. அதுதான் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னா விநியோகிக்கப்படுகிறது. டு ஆல் த டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ். டு ஆல் த டொமஸ்டிக்னா டு ஆல் எல்லாருக்கும். டொமஸ்டிக் வீட்டுகளுக்கு எல்லா வீடுகளுக்கும். அண்டு இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலையில் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கும் வீட்டில் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கும் வீட்டில் நுகர்வோர்களுக்கும். நுகர்வோர்கள் யூஸ் பண்ணுறவங்க, செலவழிக்கிறவங்க, கரண்ட்டை செலவு பண்ணுறவங்க, அதாவது வீட்டில் செலவு பண்ணுறவங்க மற்றும் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் தொழிற்சாலையில் செலவு பண்ணுறவங்களுக்கு இது விநியோகிக்கப்படுகிறது. எதன் மூலிமா? ஓவர் ஹெட் அப்படின்னா இந்த பூமிக்கு மேலே வயர் போகுது இல்லையா, தண்ணி மரத்தில் போகுது இல்லையா, அதான் ஓவர் ஹெட், தலைக்கு மேலேன்னு அர்த்தம். ரைட்டா? நம்ம தலைக்கு மேலே என்ன போகுது? வயர் போகுது. எது வயர் போகுது? கரண்ட் வயர் போகுது இல்லை, தண்ணி மரத்தில் போகுது இல்லையா, மரத்தில் கட்டி போகுது இல்லையா, அதுதான் அது மூலியமாக ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட். அப்படின்னா டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த வயர் கீழே போகும், பூமிக்கு கீழே இந்த கரண்ட்டோட வயர். அதை ஓவர் ஹெட்னு கிராமத்துக்குள்ளே தலைக்கு மேலே போகும். தலைக்கு மேலேனா இந்த தந்தி மரத்தில் போகுது, நம்ம தலைக்கு மேலே தானே போயிட்டுருக்கு. ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஒன்று தலைக்கு மேலே போகும் கம்பியில், அல்லது கீழே பூமிக்குள்ளே போகும் அந்த வயர். அந்த ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? கேபிள் அப்படின்னு சொன்னால் வடங்கள்னு சொல்லுவாங்க. என்ன வடங்கள் அப்படின்னு சொன்னால் கம்பி வடங்கள், கம்பியால் ஆனால் அது கம்பியில் தானே போயிட்டுருக்கு. கேபிள்ன்றது வடங்கள், எலக்ட்ரிக் கேபிள். அதாவது கேபிள்னால் வடங்கள்னால் கவுரு மாதிரி போகுது இல்லையா, மேலே அந்த கம்பியில் தானே போயிட்டுருக்கு. காப்பர் கம்பியில் போயிட்டுருக்கு இல்லையா. கேபிள்ஸ் அப்படின்னா கம்பி வடங்களால் இது விநியோகிக்கப்படுகிறது. ரைட்டா? அதனோட டயக்ராம்னா அதனோட படம் which shows the general scheme of domestic electric circuits is given in figure 4.10 அப்படின்னா இதனோட வரைபடம் ரைட்டா? வரைபடம் which shows அது காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? the general scheme of domestic electric circuit அப்படின்னு சொன்னால் பொதுவான ஒரு ஜெனரல் ஸ்கீம்னா பொதுவாக காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? ஆஃப் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா வீட்டு மின் சுற்றை காமிக்கிறது. வீட்டில் எப்படி மின் சுற்று அமைச்சிருக்காங்க என்பதை காண்பிக்கிறது. இஸ் கிவன் இன் ஃபிகர் 4.0 அது காமிக்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சொல்லியிருக்கான் இது போயிடுச்சா? இதுதான் கரண்ட்டு. இந்த இருக்குல்ல, இது தந்தி மரம். ரைட்டா? இது தந்தி மரத்துலேருந்து வயர் வருது. தந்தி மரத்துலேருந்து என்னது? இந்த வயர் இப்படி வருது. இது ஒரு வயர், இது ஒரு வயர். ரைட்டா? இப்போ இது லைவ் வயர்னு சொல்கிறான். இதை லைவ் வயர்னால் கரண்ட்டு வர்ற வயர். இது நியூட்ரல்னு சொல்கிறான் கீழே உள்ளதை. தந்தி மரத்துலேருந்து வர்ற 2 வயரை
ஒரு வயர் நல்லா கவனிங்க. ஒரு வயர் தந்தி மரத்துலேருந்து வருது வயர். இது ஒன்று, இது ஒன்று, 2 வயர் வருது. இது சிவப்பு கலர் வயரு, இது கருப்பு கலர் வயர் நியூட்ரல். இந்த சிவப்பு கலர் வயரு தந்தி மரத்துலேருந்து வர்றது லைவ் வயர்னும், அந்த கருப்பு கலர் வயரை நியூட்ரல் வயர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிவப்பு கலர் வயர் இப்படியே வந்து எதில் போகுது? ஃபீஸில் போகுது. ஃபீஸ் கட்டையில் ஒரு எண்டில் போகுது, மறு எண்டில் வெளியில் வந்துடுது. இப்போ ஃபீஸ் கட்டைன்றது எதுன்னு பார்ப்போமா? இருங்க வர்றேன். இந்த அதுக்கு பாரு ஃபீஸ் கட்டை, இதுதான் ஃபீஸ் கட்டை ரைட்டா. இந்த அதுக்கு பாரு, இந்த ஃபீஸ் கட்டையில் இந்த எண்டில் வந்து இந்த வயர் இந்த எண்டில் வந்து ஜாயின் பண்ணி இந்த எண்டில் கூடி வெளியில் வரும் ரைட்டா. அப்போ நடுவில் அந்த போட்டிருக்கான் பாரு, அந்த ஒயர் மாதிரி சின்னது மெல்லுசாக இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டிருக்கான் பார்த்தி, அதுக்கு பாரு என்னது, அது ஒரு ஃபிலமெண்ட், ஃபீஸ் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதிகமான கரண்ட் வரும்போது இது எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போச்சுன்னா கரண்ட் இதோடு நின்று போயிடும், இங்கிட்டு வராது ரைட்டா. இதுக்கு இது ஒன்று, இந்த ரெண்டை போடுவாங்க, ஃபீஸ் கட்டை போடுவாங்க. இல்லை இந்த சர்க்கியூட் பிரேக்கர்னு ஒன்று போடுவாங்க, எம்சிபி, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா உள்ள இந்த அதுக்கு பாரு சுவிட்சு, இதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும், இதில் கொடுப்பாங்க. இதில் இந்த இடத்துல அந்த வயர் இங்கே ஃபீஸ் கட்டுக்கு வர இந்த வயரு இங்கே வரும் ரைட்டா. இதில் வந்து இந்த பொண்ணு இதை போட்டிருப்பாங்க, இல்லை இதை போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு வயர் அந்த ஃபீஸு அந்த லைவ் வயர் வரும், இங்கேருந்து வெளியில் போகும். அப்போ இதுக்குள்ளே கூடி கரண்ட் இப்படி கூடி போய் இப்படி கூடி போகும் இந்த ஃபீஸ் கட்டிக்குள்ளே போய். இது எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னா, இதில் வந்து ஒரு மேக்னெட் இப்படி இருக்கும். இந்த மேக்னெட்டை சுற்றி காயில் இருக்கும். காயில் ஒரு முனை எப்படி இருக்கும், காயிலோட மறுமுனை எப்படி இருக்கும் ரைட்டா. இந்த ஃபீஸ் கட்டைக்குள்ள அமைப்பு. அப்போ இந்த ஒரு முனையில் தான் இந்த கரண்ட்டு இது வரும், இன்னொரு முனையில் இப்படி போயிடும் ரைட்டா. இப்போ என்ன செய்யும்னு சொன்னால், இந்த நடுவில் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த கரண்ட் இதில் வரும்போது இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சோட இது பாக்ஸு இதை இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த வயரில் இந்த இடத்துல சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ண, இது வழியாக கூடி கரண்ட் இப்படி போயிட்டே இருக்கும், போய் காயில் வழியாக கூடி போய் இப்படி போயிட்டே இருக்கும், போய் வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே போயிடுது கரண்ட் பெட்டியில். இப்போ கரண்ட் அதிகமாக வரும்போது இதில் வரும், வந்து இந்த சுவிட்ச் வழியாக கூடி போய் இப்படி போகும்போது இந்த மேக்னெட் என்ன செய்யணும், நடுவில் அந்த சுற்றி இருக்கு இல்லையா, வயர் சுற்றி இருக்குது, இதை மேக்னெட் சுற்றி இருக்குது. மேக்னெட் என்ன, எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரோன்னா என்னது, மின்காந்தம். மின்காந்தம் என்ன செய்யும்னா, அதில் சக்தி அதிகமாகிடும். மின்னூட்ட சக்தி அதிகமான ஒன்று இந்த சுவிட்ச் இப்படி ஆனில் இருக்கு இல்லையா, கீழே ஆனில் இருக்கும், அதிகமான ஒன்று இந்த சுவிட்சை டக்குன்னு மேலே தூக்கி விட்டுரும். இதே மேலே தூக்கி விட்டுரும் இந்த காந்தம். இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுரும். இந்த கீழே இருக்கல சுவிட்சு, கீழே இருந்தால் ஆன்னு அர்த்தம். இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். மேலே ஒன்று ஆஃப் ஆகிடும் கரண்ட் சர்க்யூட். எப்படி இது வேலை செய்யுதோ, இது எரிஞ்சு வேலை செய்யுது, இது மேலே தூக்கி விட்டுருது. இது மின்சக்தி அதிகமான ஒன்று, காந்தம் அதிகமான ஒன்று, மின்காந்தம் அதிகமான ஒன்று, சுவிட்சை மேலே தூக்கி விட்டு, இதோட ஃபங்க்ஷன். அது ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யும் ரைட்டா. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதான் இன் அவர் ஹோம்ஸ், நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வயர்டு பை எலக்ட்ரீஷியன்ஸ். அப்படின்னா நம்மளோட வீடுகளில், இன் அவர் ஹோம்ஸ் நம்மளோட வீடுகளில் எலக்ட்ரிசிட்டின்னா மின்சாரம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். அது டிஸ்ட்ரிபியூட்டர்னா பகிர்ந்தளிக்கப்படுகிறது, விநியோகிக்கப்படுகிறது. இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். அப்படின்னா எது மூலியமாக விநியோகிக்கப்படுகிறது, த்ரூ த டொமஸ்டிக்னா வீட்டு மின் சுற்று மூலியமாக இது விநியோகிக்கப்படுகிறது. அந்த வீட்டு மின் சுற்றை யார் உண்டாக்குனாங்க, வயர்டு பை த எலக்ட்ரீஷியன். எலக்ட்ரீஷியன் வர்றாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரீஷியன்களால் இது வயரிங் பண்ணப்பட்டது, அமைக்கப்பட்டது ரைட்டா. வயர்டுன்னு அமைக்கப்பட்டது. அதை யாரால் இந்த மின் சுற்று அமைக்கப்பட்டுள்ளது, எலக்ட்ரீஷியன்களால். வீட்டில் வந்து புது வீடு நீ கட்டினேன்னா அந்த வயரிங்கெல்லாம் அவங்க எலக்ட்ரிஷியனாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வயர்டுனா அமைக்கப்பட்டுள்ளது, அந்த வயரிங்கை அமைக்கிறாங்க. வயர்டு பை த எலக்ட்ரீஷியன்னா அதாவது மின் தொழிலாளர்கள் தான், மின் வல்லுநர்கள்னு வச்சுக்கேன். மின் வல்லுநர்கள் அதாவது வல்லுநர்களால் இவை அமைக்கப்பட்டுள்ளது. அதான் சொல்லி இன்னொரு ஹோம்ஸ் நம்ம வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னா மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. எதன் மூலியமாக விநியோகிக்கப்படுகிறது, த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். அப்படின்னா வீட்டு மின்
சுற்று சர்க்யூட்னு சுற்று மூலியமாக விநியோகிக்கப்படுகிறது. அந்த வீட்டில் உள்ள மின் சுற்று அமைச்சது யார்? வயர்டு பை எலக்ட்ரீஷியன்னா அதாவது மின் வல்லுநர்களால் இது அமைக்கப்பட்டது அந்த வீட்டில் உள்ள சர்க்யூட். ரைட்டா? The first stage of domestic circuit is to bring the power supply to the main box from the distribution panel. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ இதனோட கட்டம் இது எப்படி வீட்டுக்குள்ளே வருது அப்படின்ற முதல் கட்டம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் அப்படின்னா முதல் கட்டம். இந்த டொமஸ்டிக் சர்க்யூட்னால் வீட்டு மின் சுற்றுன்னு அர்த்தம். வீட்டு மின் சுற்றோட முதல் ஸ்டேஜ் இது முதல் நடவடிக்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் த டொமஸ்டிக் சர்க்யூட் அப்படின்னா வீட்டு மின் சுற்று ஆனது முதல் கட்டம் எங்கே என்றால் இஸ் டு பிரிங் த பவர் சப்ளை டு த மெயின் பாக்ஸுக்கு தான் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்கேருந்து கொண்டு வரணும்? ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் பேனல். பேனல் சொன்னது விநியோகிக்கும் பலகை, விநியோகிக்கும் ஒரு பேனல்ன்றது ஒரு அமைப்பு. விநியோகிக்கும் அமைப்பில் இருந்து தான் இது வருகிறது. எங்கே வருது? சச் எஸ் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றின்னு சொல்லுவாங்க. மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஊரில் இருக்கும் இல்லையா? ஒரு ஊரில் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு எங்கே வருது? நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? சரி இருங்க, நானே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் இங்கே வரும். இந்த ஊரில் இவ்வளோ இந்த 2 தந்தி மரம் இருக்கும். இது ஒரு தந்தி மரம், இது ஒரு தந்தி மரம். இது 2 நடுவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இது வச்சு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பான். இதிலிருந்து ஒயர் எடுத்து இங்கே உள்ள நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தந்தி மரத்தில் வந்து விடும். அப்போ இந்த தந்தி மரத்திலிருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வருது? லைவ் ஒயர் மூலிமா நம்ம வீட்டில் விட ஃபீஸ் கட்டைக்கு வருது. வந்து எதுக்கு? மீட்ரு பெட்டிக்கு வருது. சரி, அந்த மீட்ரு பெட்டியும் ஃபீஸ் கட்டையும் ஒரே இதில் வச்சுருப்பாங்க, பலகையில் பார்த்துருக்கீங்களா? ஃபீஸ் கட்டையும் இந்த ஃபீஸ் கட்டையும் இந்த மீட்டர் பாக்ஸையும் வாட் மீட்டர்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பவரை யூஸ் பண்ணுது அப்படின்றது பார்க்குறது ஒரே பெட்டியில் வச்சுருப்பாங்க. ரைட்டாக? ஒரே பலகையில் வச்சுருப்பாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்கேருந்து? டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்ன்றது டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்னு சொல்லுவாங்க. இது இங்கே இந்த ஊரில் இது மூலிமா தான் எல்லா வீடுகளுக்கும் கரண்ட் போகும். டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் டிரான்ஸ்ஃபார்மர்னது மின்மாற்றி. ரைட்டா? மின்மாற்றி மூலியமாக வழங்கப்படுகிறது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னா முதல் கட்டமானது ஆஃப் டொமஸ்டிக் சர்க்யூட், அதாவது வீட்டு மின் சுற்றில் இஸ் டு பிரிங் த பவர் சப்ளை கொண்டு வரப்படுகிறது. எதாவது பவர் சப்ளைனா மின்சாரத்தை தான் சொல்கிறான். மின்சாரம் பவர் சப்ளைனா மின்சாரம் தான் சொல்கிறான். பவர் சப்ளைனா மின்திறனை கொண்டு வருகிறார்கள் டு த மெயின் பாக்ஸ்னால் அது ஃபீஸ் கட்டையும் நம்ம அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அது 2ஐயும் சேர்த்தா மெயின் பாக்ஸுக்கு கொண்டு வர்றாங்க. ஃப்ரம் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் பேனல். எங்கேருந்து கொண்டு வர்றாங்க? ஃப்ரம் ஏ டிஸ்ட்ரிபியூஷன்னா விநியோகிக்கும் அமைப்பிலிருந்து கொண்டு வர்றாங்க. விநியோகிக்கும் அமைப்பு எதை குறிக்கிறது? சச் எஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த விநியோகிக்கும் அமைப்பானது எதுவாக இருக்கிறது? சச் எஸ் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியாக இருக்கிறது. அங்கேருந்து தானே கொண்டு வர்றாங்க. The important components of the main box are அப்படின்னா அந்த மெயின் பாக்ஸ், அதாவது மெயின் பாக்ஸ்னு முதல்ல சொல்லிட்டேன். ஃபீஸ் கட்டையும் மீட்டர் பெட்டியும் இருக்கும். அதுக்கு பிறகு மெயின் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. முக்கியமான பெட்டியில் என்ன இருக்கும்? ஃபீஸ் கட்டையும் மீட்டர் பெட்டி இருந்தால் அது பேர் மெயின் பாக்ஸ். த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மெயின் பாக்ஸ்னால் முக்கியமான பெட்டியில் என்ன இருக்கும்? இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ். மெயின் பாக்ஸ்னால் அதாவது முக்கியமான பெட்டியில் ஒரு முக்கியமான காம்போனன்ட் இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட்னா முக்கியமான காம்போனன்ட்ஸ்னு சொன்ன என்னது? அதில் உள்ள பொருட்கள். ரைட்டா? காம்போனன்ட்னா பொருட்கள் என்னவாக இருக்கும்? ஒன்று ஃபீஸ் கட்ட ஒரு பொருள், இன்னொன்று மீட்டர் பாக்ஸ் ஒரு பொருள். ரைட்டா? ஃபீஸ் கட்ட ஒரு பொருள், இன்னொன்று காம்போனன்ட், இன்னொன்று பார்ட்ஸ், பகுதி. அதாவது பகுதிகள், பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இது முக்கியமான காம்போனன்ட்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ். காம்போனன்ட்ன்றது ஒரு பகுதி, பார்ட்டுன்றது ஒரு பகுதி. அதாவது பொருள்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்குது? ஒன்று பீஸ் கட்ட ஒரு பொருள், இன்னொன்று மீட்டர் பாக்ஸ் ஒரு பொருள். அது எதில் அமைஞ்சிருக்கு? மெயின் பாக்ஸில் அமைஞ்சிருக்கு. அப்படின்றது இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மெயின் பாக்ஸ்னால் அதாவது முக்கியமான பெட்டியில்
அதாவது இது முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. அது என்னது? ஒன்று ஃபீஸ் பாக்ஸ் ஒன்று. 2வது மீட்டர் பெட்டி. அண்டே மீட்டர். மீட்டர்னா ரீடிங் பெட்டி. அதில் ரீடிங் கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆகிருக்குன்னு காமிக்கிற ஒரு மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கான். நெக்ஸ்ட் த மீட்டர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் த கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றா. அந்த மீட்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. எதற்கு மீட்டர் இஸ் யூஸ்ட்னா மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது எதற்கு? டு ரெக்கார்ட் த கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டு ரெக்கார்ட்னா அதை அதை பதிவு செய்ய. ரெக்கார்ட்னா பதிவு செய்ய. எதை பதிவு செய்ய? த கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா மின் ஆற்றலை எவ்வளவு நுகர்ந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதற்கு இந்த மீட்டர் பெட்டி பயன்படுத்தப்படுகிறது. த மீட்டர் இஸ் யூஸ்னா மீட்டர். இந்த மீட்டர் பெட்டி இஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது டு ரெக்கார்ட்னா பதிவு செய்வதற்கு. எதை பதிவு செய்வதற்கு? த கன்சப்ஷனை செலவழிக்கிறத. வீட்டுக்காரங்க செலவு பண்ணுறாங்க, தொழிற்சாலைகளை செலவு பண்ணுறாங்க. எதை செலவு பண்ணுறாங்க? த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா மின் ஆற்றலை பயன்படுத்துவதை பதிவு செய்வதற்கு இந்த மின் பெட்டி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து த ஃபீஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் எய்தர் எ ஃபீஸ் வயர் ஆர் மைனேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். வணக்கம் சார். 97485 சார்.